பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மிகுந்த கலக்கத்தோடு சஞ்சலத்தோடு ஆண்டவர் என்னை நடத்திடுவாரா? ஆண்டவருடைய வழி எனக்கு திறக்கப்படுமா? நான் எந்த வழியில போக போறேன்? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை உங்களை அதிசயமா ஆண்டவர் நடத்த போறார். நீங்கள் எதிர்பார்க்கிற வகையில் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கிற மனித ஒத்தாசையில் இல்லை, தேவன் கொண்டு வருகிற ஒத்தாசை. நீங்கள் எந்த மனிதர்களை எதிர்பார்த்து இவங்க நடத்த போறாங்க, இவங்களிடத்துல சகாயம் வரும், இல்லை, அந்த இடத்துல சகாயம் வராத பொழுது நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சகாயம் கடந்து வரும். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர் நம்முடைய நினைவுகளின்படி அல்ல, அவருடைய நினைவுகளின்படி உங்களை அதிசயமா நடத்துவார். நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து இல்ல, வேறு இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையை கொண்டு வர போகிறார். எம்மா ஊருக்கு நடந்து போன அந்த சீஷர்களோடு எப்படி ஆண்டவர் கடந்து போனாரோ அப்படி ஆண்டவர் உங்களோடு நடந்து வரப்போகிறார். உங்களை திருப்தியாய் நடத்த போறார். நீங்க வெட்கப்பட்டு போறதில்லை. ஒரு பெரிய இடத்துல வார்த்தை கொடுத்துட்டேன், இந்த தேவையை சந்திக்கணும், தேதி நெருங்கி கொண்டு இருக்குது, நான் என்ன செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன், இவங்க உதவி செய்தாதான் முடியும்னு சொல்லி நீங்க எந்த இடத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வராத பொழுது சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தின அந்த இடத்துல இருந்து அதிசயமான நடத்துதல் ஆண்டு உங்களை நடத்த போறார். உங்களுக்கு குறிக்கப்பட்ட நாள்ல ஒத்தாசை வரும். நீங்க குறிக்கப்பட்ட தேதியில நீங்க கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்க போறீங்க. எதுவும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. தயவு செய்து கவலைப்படாதீங்க. யோவேல் 2:26 படி உங்களை சம்பூர்ணமாய் நடத்துவார், திருப்தியாய் நடத்துவார், அதிசயமா நடத்த போறார். உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த கடினமான சூழ்நிலையிலும் தேவனுக்கு என்று செய்கிற உடன்படிக்கையில் நீங்க உண்மையா இருக்கிறீங்க. தேவனுக்கு என்று கொடுக்கிற காரியத்தில் நீங்க உண்மையா இருக்கிறீங்க. தேவனுக்கு என்று விதைத்ததை தேவன் நினைவு கூறுகிறார். நெகேமியா அலங்கத்தை கட்டின பொழுது சொன்ன வார்த்தையின்படி, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு செய்த நன்மைகள் நினைத்தோம், என்னை நினைத்தருளும் சொன்னாரு. நீங்க தேவனுடைய ஊழியத்திற்கு, தேவனுடைய காரியங்களுக்காக உங்க அர்ப்பணித்த நேரத்தை, நீங்க விதைத்த காரியத்தை என் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். உங்களை அதிசயமா நடத்த போறார். நீங்க அவருடைய ஜனம், நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. என்னை அதிசயமா நடத்த போறார், எனக்கு அதிசயமா பாதைகள் திறக்கப்பட போகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாம துதிப்பீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த என்னை அதிசயமாய் நடத்த போற சொல்லிக் கொண்டே இருங்க. கர்த்தர் அதிசயமான பாதையில் நடத்துவார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் குறிக்கப்பட்ட நாளுக்கு முன்பாகவே அந்த தொகை உங்க கரத்துல கடந்து வரப்போகுது. எல்லா கடனையும் ஆண்டவர் அடைக்க போறார். உங்களை சந்தோஷமாய் யோவேல் 2:26 சாட்சியாய் வைத்து உங்கள் குடும்பத்தை மனமகிழ்ச்சியினால் நிரப்புவார். God bless you.